ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரியல்மி 14 ப்ரோ இந்த ஃபோன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. இந்த ஃபோனோட கேமரா குவாலிட்டி எப்படி இருக்குது, பேட்டரி லைஃப் எப்படி இருக்குது, டிஸ்பிளே எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாங்க. கூடவே நம்மளுக்கு பர்ஃபார்மன்ஸ் இந்த ப்ராசஸ் எப்படின்னு சொல்லி கூட இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை நம்ம சேனலை மோடிட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, எல்லாத்தையும் ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. ரியல்மி 14 ப்ரோ இந்த ஃபோனை பற்றி பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி ரியல்மியில் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ரியல்மி 12 ப்ரோ வந்துச்சு. அடுத்த 6 மாதத்துலேயே ரியல்மி 13 ப்ரோ வந்துச்சு. இன்னொரு 6 மாதத்துலேயே ரியல்மி 14 ப்ரோ வந்துருச்சு. அடுத்து என்னென்னா இன்னொரு 6 மாதத்தில் ரியல்மி 15 ப்ரோ வரும். அப்படி சொல்ல தேவையில்லை. அடுத்தது பார்க்கலாங்க. 6.7 இன்ச் AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. 120 Hz ரீஃப்ரெஷ் கொடுக்குறாங்க. நம்மளுக்கு இந்த செக்மெண்ட்டில் AMOLED டிஸ்பிளே கொடுத்தாவே 120 Hz கொடுக்குறது காமனாக போச்சு. அதே போல் தான் இந்த ஃபோன்லேயுமே 120 Hz கொடுக்குறாங்க. ஓகேங்களா. அடுத்தது கேமரா 50 MPக்கான சோனி IMX882 சென்சார் கொடுக்குறாங்க. நல்ல சென்சார்னு சொல்லுங்க. இதில் இந்த சென்சாரை வச்சு 4K வீடியோ 30 FPS வரைக்கும் நம்ம ஷூட் பண்ணிக்க முடியுங்கிறாங்க. கூடவே 2 MPக்கான டெப்த் கொடுக்குறாங்க. 13 MPக்கான அல்ட்ரா வைட் கொடுக்குறாங்க. நம்மளுக்கு இந்த சென்சரை வச்சு 2x வரைக்கும் நம்ம ஷூட் பண்ணிக்க முடியுங்க. அடுத்து ஃப்ரண்ட்டில் 16 MPக்கான ஃப்ரண்ட் செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க. கேமரா வந்து நல்லாவே இருக்குது. ஏன்னா இந்த ஃபோன் சீரிஸ் நம்மளுக்கு கேமராக்கு இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. அதே போல் இதுவுமே கேமராக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துறாங்க. அதனால் சோனி IMX882 சென்சார் கொடுக்குறாங்க. நல்ல சென்சார்னு சொல்லாங்க. அடுத்தது 5000 mAh பேட்டரிங்க. அதை ஃபுல்ஃபில் பண்ண 45 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜ் கொடுக்குறாங்க. பேட்டரி லைஃப் ரியல்மி 14 ப்ரோ ப்ளஸில் நம்மளுக்கு 6000 mAh பேட்டரி எடுத்துனாங்க. இதில் 5000 கொடுக்குறாங்க. ஏன்னா ப்ரைஸ் ஒரு 5000 கம்மியாகிறதுனால நம்மளுக்கு பேட்டரி ஹெல்த் கம்மி பண்ணிக்கிறாங்க. கூட கேமரா அதே போல் 50 MPக்கான அது பெரிஸ்கோப் சென்சார் கொடுத்துறாங்க. அதனால் 120x வரைக்கும் நம்ம ஆப்டிக்கில் ஜூம் பண்ணிக்கலாம். ஆனால் இதில் நம்மளுக்கு பெரிஸ்கோப் சென்சார் கொடுக்கல. ஓகேங்களா. 8GB RAM வேரியண்ட் இருக்குது. 128GB இண்டஸ்ட்ரி வச்சுக்க மொபைல் இருக்குதுங்க. 8GB RAM வேரியண்ட் நம்ம இந்தியாவில் நம்ம மார்க்கெட்டில் நம்மளுக்கு 29,999 ரூபா, கிட்டத்தட்ட 30,000 வைங்களேன். அந்த ப்ரைஸ்க்கு வரப்போகுதுங்க. இல்லை IP68 ரெஸ்டன்ட்டுக்கு இருந்துக்கிறாங்க. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அடுத்தது இதோட ப்ராசஸ் மீடியாடெக் Dimensity 7300 அப்படிங்கிற ப்ராசஸ் கொடுக்குறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கணும். கடைசிக்கு ஒரு ஸ்னாப்ட்ராகன் 7H Gen கொடுத்து தான் நல்லாவே இருந்திருக்கு. ஆனால் அவங்க மீடியாடெக் Dimensity 7300 கொடுக்குறாங்க. அடுத்தது நம்மளுக்கு IP68 கொடுக்குறாங்க. அவுட் ஆஃப் த பாக்ஸில் நம்மளுக்கு 915 வருதுங்க. 5 சப்போர்ட் இருக்குது. இது மாதிரி ஃபிச்சர்ஸ்லாம் இருக்குது. நம்மளுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்டில் பார்த்துலாங்க. எனக்கு இன்னும் ஒரு 5000 கூட போட முடியும் ப்ரோ அப்படின்னா இதோட அடுத்த வேரியண்ட்டான ரியல்மி 14 ப்ரோ ப்ளஸ் இருக்குது. இதை விட அப்கிரேட் எல்லாத்துலேயுமே அப்கிரேடாக இருக்குது அந்த ஃபோனு. ப்ரைஸ் ஒரு 5000 அதிகம். அதுக்கு தகுந்தாப்பில் ஃபெசிலிட்டிஸ் நல்லாவே இருக்குதுங்க. எனக்கு ரியல்மியில் மட்டும்தான் ஃபோன் வேணுங்கிறவங்க இந்த சீரிஸ் எடுங்க. சப்போஸ் இல்லை அப்படின்னா 35 செக்மெண்ட்டில் நல்ல ஃபோன் இருக்குது. 30,000 செக்மெண்ட்டில் இன்னும் பெட்டரான ஃபோன் நிறையாவே இருக்குது. நம்ம சேனல் வீடியோ போட்டு செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா எனக்கு ரியல்மியில் மட்டும் இந்த சீரிஸ் வேணும் அப்படிங்கிறவங்க தாராளமாக அந்த ஃபோன் எடுக்கலாங்க. மற்றபடி ஏன்னா ப்ராசஸ் பெட்டராகவே இருந்திருக்கலாம். இப்போ ப்ராசஸ் பெட்டராக இருக்கும்போது நம்மளுக்கு பேட்டரி ஹெல்த்லேருந்து எல்லாமே நல்லாவே இருக்குது. அவங்க 35 செக்மெண்ட்டில் நம்மளுக்கு இந்த ப்ராசஸ் கொடுக்குறாங்க. அதே போல் 30 செக்மெண்ட்டில் இந்த ப்ராசஸ் கொடுக்குறாங்க. அதான் இன்னும் பெட்டராகவே ப்ராசஸில் இருக்கிற மொபைலாக இருக்குது. நம்ம சேனல் வீடியோ போட்டிருக்கு, செக் பண்ணி பாருங்கள். இல்லை எனக்கு ரியல்மி நான் லவர் ப்ரோ ரியல்மியில் தான் ஃபோன் வேணுங்கிறோம், இந்த ஃபோன் எடுக்கலாங்க. ஒரு நல்ல கேமரா குவாலிட்டி நல்லாவே இருக்குது. டிஸ்பிளே கொஞ்சம் டீசெண்டாக இருக்குது. அதே போல் பேட்டரி லைஃப் நல்லாவே இருக்குதுங்க. அப்புறம் அவ்வளோதாங்க. இந்த வீடியோ டவுட்னா கண்டிப்பாக கன்பாஸில் கேளுங்க. உங்களுக்கு இந்த ஃபோன் எப்படின்னு சொல்லி கண்டிப்பாக கன்பாஸ் சொல்லுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை நம்ம சேனலை மோடிட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இது மாதிரி இன்ஃபர்மேஷன் வீடியோஸில் நாங்கள் வீடியோ போட்டால் உங்களுக்கு நோட்டீஸ் சரிங்களா. அப்புறம் அந்த டிஸ்பிளேயில் ஃபிங்கர் பிரிண்ட் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் கொடுக்குறாங்க. ஆண்ட்ராய்டு மொபைல்னாவே இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் கொடுக்குறது சர்ச்சகமாக போச்சு. அதே போல் தான் இவங்களுக்கு கொடுத்துக்கிறாங்க. அடுத்தது நம்மளுக்கு அதில் பெரிஸ்கோப் சென்சார் கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம போர்ட்ரேட் ஃபோட்டோஸ்லாம் எடுக்க நல்லாவே இருந்திருக்கு. இதில் அந்த சென்சார் கொடுக்காதங்காட்டி நல்ல டீசெண்டான இதுலேயும் இப்போ போர்ட்ரேட் ஃபோட்டோஸ் எடுக்கலாம். ஆனால் அந்த அளவுக்கு ஃபோக்கஸ் 3x 4x வரைக்கும் நம்ம எடுக்க முடியாதுங்க. அவ்வளோதாங்க இந்த வீடியோ. மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திப்பு. பை, டேக் கேர்.